வெல்கம் யூவர்ஸ். நான் உங்கள் ராஜு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி இந்த நோஷனில் வரவு செலவு கணக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறேன், எனக்கு வரவு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ ஆகுது, அதாவது இன்கம் எவ்வளவு, நான் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ற சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். பர்சனலாக நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து என்னோட டேஷ்போர்டு. நான் இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மணி மேனேஜ்மெண்ட்னு இங்கே ஒரு ஐக்கான் நான் போட்டுச்சு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் அந்த மணி மேனேஜ்ன்ற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உள்ளே போனால் அந்த பேஜை வந்து நான் இப்படி தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜு. அதுக்கப்புறம் டோட்டலாக அதில் பார்த்தீங்கன்னா 3 இது இருக்கும். 3 செக்மெண்ட்டை நான் போட்டு வச்சுருக்கேன். டோட்டல் பேலன்ஸ், பேங்க் டெபிட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, வேலட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. இது வந்து என்னோடய பேங்க் டெபிட் ஹிஸ்ட்ரின்றது என்னோடய பேங்க்கில் எவ்வளோ டெபிட் ஆகுது கிரெடிட் ஆகுது அப்படின்றத குறிக்கிறது. வேலட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது என்னோடய பர்ஸில் எவ்வளோ டெபிட் ஆகுது எவ்வளோ கிரெடிட் ஆகுது அப்படின்றத குறிக்கிறது. இது ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் பேலன்ஸாக இங்கே மேலே வந்து எனக்கு காமிச்சிடும். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ டோட்டல் பேலன்ஸ் காட்டுறேன். இப்போ நான் இது வந்து சண்டே ஜூன் 26 12:25 AM லாஸ்ட்டாக நான் ரெஃப்ரெஷ் பண்ண டைமு, அது டேட் அண்ட் டைமில் காட்டும். வேலட் பேலன்ஸுன்றது என்னோடய பர்ஸ் பேலன்ஸு, பேடிஎம் பேங்க் பேலன்ஸுன்றது என்னோடய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் பேலன்ஸு. அப்புறம் இது வந்து ரெஃப்ரெஷ் டைம். இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு இங்கே டேட் அண்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதுக்காக இது வந்து சும்மா நான் டோட்டல் வந்து ஏதாவது போடுறதுக்காக நான் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் சும்மா போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு டெமோவில் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்னோடய பேடிஎம் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2171 ரூபா 29 பைசா இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி ஒரு செலவு வர்றதை ஆட் பண்ணுறேன். டேட்டு இன்றைக்கி டேட்டே போட்டுருவோம், 2ஆம் தேதி நான் அந்த வீடியோ எடுக்கிற டேட்டு. அதுக்கப்புறம் சும்மா எக்ஸ்பென்ஸ் டைப் பண்ணேன்னா டெபிட் 277 எந்த பேங்க்லேருந்து? பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்லேருந்து. ஓகே, இது டைப் பண்ண கிரெடிட் ஆகுதா டெபிட் ஆகுதா? ஸோ டெபிட் ஆகுதுன்னு நான் போடுறேன். அதாவது நமக்கு அந்த பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இருந்துச்சுல, அதுலேருந்து நமக்கு வந்து மைனஸ் ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கிட்டு வர்றேன். இது வந்து கிரெடிட்டு, இந்த ஆப்ஷன் வந்து டெபிட்டு. ஓகேவா? இப்போ வந்து நான் டெபிட்டில், அதாவது எனக்கு வந்து செலவாயிருக்கு, நான் அது போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை நம்மளோட பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்கோட பேலன்ஸ் வந்து 2171 ரூபா. அது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த 277 ரூபாயை போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா 1894 ரூபா. ஸோ 2171 ரூபாலேருந்து அந்த 277 கழிச்சோம்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் பேலன்ஸ் வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே நான் ஃபார்முலாஸ் பில்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி நான் இது ஃபுல்லாக டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு முழு வீடியோ கூட போடுறேன். இது வந்து என்னோட பர்ஸில் எவ்வளோ டெபிட் ஆகுது கிரெடிட் ஆகுது அப்படின்ற டேட்டா பேஸ் தான் இது. ஓகேவா? அதுவும் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ கிரெடிட் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வாங்க மேலே போவோம். நம்ம பர்ஸ் பேலன்ஸ் வந்து பார்த்துக்குவோம். 1390 ரூபா வேலட் பேலன்ஸுன்றது தான் என்னோடய பர்ஸ் பேலன்ஸு. ஸோ கீழே இருக்கிறது தான் என்னோடய வேலட் டெபிட் கிரெடிட் டீட்டெயில்ஸு. இதில் போயிட்டு இன்னைக்கு டேட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டேடி போட்டுட்டு, இது வந்து நான் ட்ராவலிங்காக போட்டு வச்சுருக்கேன். நான் சென்னை போனேன்னா அந்த இது போட்டிருக்கேன். இப்போ நார்மலாக வந்து இது வந்து என்னோடய கிரெடிட் தான். ஸோ கிரெடிட்டில் போயிட்டு வேலட் கிரெடிட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் போயிட்டு
200 வந்து ஆட் பண்ண போகிறேன். நான் 200 ஆட் பண்ணால் 1390 இருக்குது. ஸோ 1590 ஆகும். அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் 200 கொடுத்துட்டேன். மேலே பாருங்கள் 1590 ஆயிடுச்சு. ஸோ இப்போ சாட்டர்டே June 26 வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணது. ஸோ இப்போ இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன்னா இன்றைக்கி நான் ரிஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி என்னோடய பேலன்ஸ் பர்ஸில் எவ்வளோ இருக்குது, என்னோடய பேங்க்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக டேப் பண்ணிடலாம். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பண்ணலாம், நார்மலாக இண்டிவிஜுவலில் இருக்கிறவங்களும் டெய்லி அவங்களோட வரவு செலவு கணக்கு எழுதி வச்சு நமக்கு எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட்கம் போகுதுன்னு டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போடணுன்னா நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.